நீண்ட உலகத்தை மனிதனை மீட்பதற்காக, சாபத்தை நீப்பதற்காக, பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக, நோய்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக அந்த உலகத்தை நீ மனிதனாக அங்கீகரிக்கிறோம். நான் விசுவாசிக்கிறோம். அதுபோல ஒவ்வொரு மனிதனுடைய நோய்களையும் பாவங்களையும் சாபங்களையும் நீ சிலுவையிலே சுமந்தே சுவாமி. நான் நன்றி சொல்கிறேன். நாளிலும் எங்களுடைய உடைய குற்றங்கள் யாவற்றையும் அந்த தயாராக மன்னிக்க முடியாது என்று சொல்கிறேன். நாங்கள் கேட்கின்ற வசனங்கள் மூலமாக நீ எங்களோட பேச முடியாது என்று சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதா. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீன்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய தோளை பார்த்துட்டு சொன்னால் அந்த தோல் அந்த சாபத்தை சுமந்து தோல், சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அந்த தோல். அவர் தம் தோளிலே சுமந்த சிலுவையின் மூலம் நமது பாவங்களை, நமது சாபங்களை, நமது அக்கிரமங்களை அவர் சுமந்தார் என்று நாம் பார்க்கலாம். சாபங்கள் என்பது மனித கண்களால் காண முடியாத ஒரு கொடிய சக்தியாகும். மின்சாரத்தை நம்முடைய கண்களால் நாம் பார்க்க முடியாது. ஆனாலும் நாம் அதனுடைய செயல்களை நாம் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம். மின்சாரத்தின் மூலமாக நாம் பலவிதமான சாதனங்களை உபயோகித்துக் கொண்டு வருகிறோம். நம்முடைய கண்களால் மின்சாரத்தை பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் மற்றவர்கள் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த செயல்பாடுகள் மூலமாக நாம் பேசுகின்ற வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கிறது. இருட்டிலே நாம் விளக்கை நாம் போட்டோம் என்று சொன்னால் வெளிச்சம் கிடைக்கிறது. இப்படியாக செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதை நாம் கண்களால் பார்க்க முடியாது. அதுபோல சாபமும் நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது. அது முழுக்க முழுக்க தீமையானவர்களையே மட்டுமே கொண்டு வரும் ஒரு வல்லமையாக அது காணப்படுகிறது. சில குடும்பங்கள் நன்றாக வாழ்ந்து வருவது போல தெரியும். ஆனால் திடீரென்று சாபங்கள் மோதி அவற்றை நிலைநிறுத்தமாக செய்வது உண்டு. ஆண்டவருடைய வேதத்தை நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறதாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை மட்டும் நான் அதை விசாரிக்கிறவராகவும் இருக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. 2 விதமாகவும் வேதம் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசுவானவர் சாபத்தை 2 விதங்களிலே சிலுவையிலே சுமந்திருக்கிறார். முதலாவது சாபமான முள்முடியை தலையிலே சுமந்தார். 2வது சாபமான மரத்தை தொங்கி நமக்காக ஜீவனை கொடுத்தார் என்று நாம் பார்க்கலாம். அவர் நம்மை வைத்த அன்புதான் இருக்கிறார். உபாகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது. வாசியுங்கள். உபாகம் 23:5. சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்மேல் இருக்கின்ற சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக அவர் மாற பண்ணினார் என்று நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவினுடைய தோல் எல்லா சாபங்களையும் சுமந்து சேர்ந்து போய் இருக்கிறது. ஆதாம் ஏவாளுக்கு சாபம் கர்த்தரிடமிருந்து வந்தது. இஸ்ரவேலருக்கு சாபம்
நியாயப்பிரமாணத்தை மீறினால் வந்தது. இன்னும் மனிதரை மனிதர் ஒருவரை ஒருவர் சிறைப்பதினால் ஏற்படுகின்ற சாபங்களும் உண்டு. சிலர் தாங்களே தங்கள் பேர் சாபத்தை அவர்கள் வருவித்து கொள்வதும் உண்டு. சாபத்தை தன்மேல் சுமந்து தங்களை ஆசீர்வதிக்க வந்த இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் புறக்கணித்து சிலுவையில் அறையும்படி தூக்கமிட்டார்கள். அவருடைய இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து பரபாசை விடுதலை செய்து இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி ஒப்புக்கொடுத்தார் என்று யூதர்கள் மத்தியிலே அந்த சாபமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த யூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான முன்னேற்றத்தையும் அவர்கள் காணப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஆண்டவரை சிலுவையில் அறையும் என்று ஒப்புக்கொடுத்ததன் காரணமாக எந்தவித குற்றமும் இல்லாத ஒரு மனிதனை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்ததன் காரணமாக அந்த சாபமானது அந்த யூதர்கள் மேல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அவர்கள் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நம்முடைய சாபத்தை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய முற்பிதாக்கள் செய்கின்ற காரியங்களில் ஏற்பட்ட சாபத்தை ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சாபத்தை நீக்குகிறதாக அவர் காணப்படுகிறார். இரண்டாவது, மத்தேயு 8:17 சொல்கிறது. வாசியுங்கள். மத்தேயு 8:17. அவர் நாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலமுள்ள வல்லமையுள்ள தோளை நாம் பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் துக்கங்களையும் சுமந்தார். மட்டுமல்ல, நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் கூட சுமந்தார். நோய்களை சுமந்த அவருடைய தோளிலே நமக்கு ஆரோக்கியம் உண்டு, நல்ல சுகம் உண்டு என்று நாம் விசுவாசிக்கலாம். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான நோய்கள் காணப்படுகின்றன. சில நோய்கள் தாங்க முடியாத வேதனையை கொண்டு வருகின்றன. சில நோய்கள் தூக்கத்தை கெடுத்து இளைப்பாறுதலை ஓய பண்ணுகின்றன. சில நோய்கள் நமக்கு அருவருப்பை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக குஷ்டரோகம் போன்ற நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கத்தை அரித்து அது உயிரை குடித்து விடுகின்றன. சில நோய்கள் என்ன காரணத்துக்காக வருகிறது என்றே கண்டுபிடிக்க முடியாமல் அநேகர் மறைத்து போவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ எந்த நோயாக இருந்தாலும் அவைகளை எல்லாம் ஏற்கனவே சிறுமைகளை சுமந்து வைத்து கொடுத்தார். அவர் குணமாக்க முடியாத எந்த ஒரு வியாதியும் இல்லை. அவர் தன்னுடைய இரத்தமாகிய கீழையாற்றின் பிசின் தயத்தினால் குணமாகிறார் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று ஏசாயா 53:5 நாம் பார்க்கலாம். 1 பேதுரு 2:24 சொல்கிறது. அவருடைய தழும்புகளினால் குணமாகிறீர்கள் என்று நாம் வேதத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய நோய்களை குணமாக்க வேண்டும், என்னுடைய நோய்கள் சுகமாக வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது அவருடைய தோல் நம்முடைய நோய்களை சுமந்த தோல். ஆகவே நம்முடைய நோய்களை விடுதலையாக்குகின்ற தோல். அந்த தோலானது நமக்கு உதவி செய்கிறது. ஒரு முறை மலைகளை பிரசனம் பண்ணிவிட்டு இறங்கி வந்த போது குஷ்டரோகி ஒருவன் அவரை பார்த்து, ஆண்டவரே, உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று ஆண்டவரிடத்திலே அவன் கேட்டார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீக்கி அவன் சுத்தமானான் என்று மத்தேயு 8:2, 3 நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, அவர் இன்றையும் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். எங்கும் மாதவராக இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேலை யூதர்களே கப்பல் நகரிலே செய்த அநேக அற்புதங்களை இன்றைக்கு உங்கள் வீட்டிலே அவர் செய்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக வல்லமையுள்ளவராக
என்று நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு வல்லவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது வாசியுங்கள். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவருடைய தோல் நம்முடைய பாவத்தை மட்டுமல்ல நம்முடைய துக்கங்களையும் சுமந்து தீர்க்க தோளாக காணப்படுகிறது. வெளிப்பார்வைக்கு இயேசுவானவர் ஒரு பாரமான ஒரு மரச்சிலுவையை அவர் சுமப்பது போல தோன்றினாலும் அந்த சிலுவை நம்முடைய துக்கமாகவே இருந்தது. எல்லா துக்கங்களையும் சுமந்தவர் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் கண்ணீரை அவர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார். உங்கள் மாறாவின் கசப்பை அவர் மதுரமாக மாற்றுவார் என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையை குறித்த துயரங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது, எதிர்பாராத இழப்புகள் ஏற்படும் பொழுது, தாங்க முடியாத துரோகங்களை சந்திக்கும் போது மனிதன் நிலைத்தரமாக விடுகிறார். எங்கே போய் தன்னுடைய துக்கத்தை இறக்கி வைப்பது என்று தெரியாமல் அங்கலாய்க்கிறான். பல துக்கங்களை தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்வதை நாம் பார்க்க முடிகிறது. பல துக்கங்களின் மிகுதியினால் அவர்கள் பைத்தியம் எடுத்தது போல ஒரு வாடின முகத்தோடு அவர்கள் வயதில் தெரிவதை நாம் பார்க்க முடிகிறது. பலர் அந்த துக்கத்தினால் தூக்கம் வராமல் கஷ்டப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் அன்றைக்கு சிறுதையிலே அவர் தன்னுடைய தொழிலை சுமந்தார். ஆகவே நீங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த தோழின் மீது நீங்கள் இழைப்பாரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அந்த துக்கத்திலிருந்து அவர் விடுதலை கொடுப்பதற்கு வல்லவராக காணப்படுகின்றார். ஒரு சகோதரர் ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்திலே மேலதிகாரியாக பணியாற்றி வந்தார். அவருக்கு ஒரு வாலிப மகன் இருந்தார். ஆகவே அவனை மிகவும் செல்லமாக அவர் வளர்த்து வந்தார். அவன் கேட்டதெல்லாம் அவர் வாங்கி கொடுத்தார். ஏனென்றால் அவன் எந்த விதமான குறைவும் இல்லாமல் நிறைவாக வாழ வேண்டும் என்று அவனுக்கு எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுத்தார். ஒரு நாள் அந்த மகன் கேட்டார், எனக்கு ஒரு கார் வேண்டும், எனக்கு வாங்கி தர வேண்டும் என்று தன்னுடைய தகப்பனார் கேட்டார். தகப்பனார் தன்னுடைய மகன் கேட்டு விட்டார். ஆகவே அவன் இல்லை என்று சொன்னால் அவனுடைய சந்தோஷம் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவனுக்கு ஒரு காரை வாங்கி கொடுப்போம் என்று அந்த மகனுக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்தார். ஆனால் அவன் நண்பர்களோடு சேர்ந்து அவன் அந்த காரிலே அநேக இடங்களுக்கு சுற்றுலா சென்று திரும்பி வந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் கடைசியாக எல்லா விதமான நண்பர்களையும் அவன் இறக்கிவிட்ட பின்பு மீண்டுமாக அவன் வீட்டிற்கு இரவு வேளையிலே வேகமாக வரும்பொழுது அவன் ஒரு விபத்திலே ஏற்பட்டு அந்த விபத்திலே அவன் அந்த இடத்திலேயே சம்பவ இடத்திலேயே அவன் மறைந்து போனான். இவருக்கு வேலை பார்க்கின்ற இடத்திற்கு தகவல் வந்தது. இவர் அங்கே சென்று பார்க்கும்போது தன்னுடைய மகன் அவன் மறித்து போனதை அவர் உணர்ந்தார். அவர் கண்களிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. என்றால் அவருடைய உள்ளத்திலே தன்னுடைய ஒரே மகன் இறந்து விட்டானே என்ற துக்கம் அவருடைய உள்ளத்தை நிறைந்தது. எல்லாம் முடிந்தது. அவர் வீட்டிற்கு வந்தார். தன்னுடைய ஒரே மகனை நினைத்து அவர் அனுதினமும் வேதனை கொண்டார். அந்த துக்கத்தை போக்குவதற்கு ஏற்ற தோல் ஆண்டவர் என்று அவர் நினைக்கவில்லை. கடைசியாக அதை நினைத்து அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் மாரடைப்பின் காரணமாக அவர் இறந்து போனார். கிறிஸ்துவர்களே, எல்லாவற்றையும் சுமப்பதற்கு ஒரு தோல் இருக்கிறது. ஆண்டவர் நமது உலகத்திலே படைத்ததன் நோக்கம் ஒன்று இருக்கிறது. எந்த விதமான விளைவினங்கள், சுகவினங்கள், சாபங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் சுமக்கின்ற ஒரு தோல் ஒன்று இருக்கிறது. அந்த தோளிலே நாம் நம்முடைய பாரத்தை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய நோய்களை நாம் வைக்கும் பொழுது நாம் அதிலிருந்து நாம் விடுதலை பெறுகின்றோம்.
நாம் இன்று ஆண்டவருடைய தோளிலே நம்முடைய துக்கத்தை வைக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோவான் 16:7 சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை சொன்னார். ஏசாயா 53:12 வாசிக்கும்போது 4வதாக ஏசாயா 53:12 அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் வச்சு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமந்து என்று நாம் பார்க்கிறோம். கொல்கத்தா மேட்டை நோக்கி கிறிஸ்து சென்று கொண்டிருக்கையிலே அவருடைய தோள்களிலே அவர் அதை சுமந்தார் என்று நாம் பார்க்கும்போது வார்த்தை இல்லை, அவர் நம்முடைய பாவங்களையும் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். ஆகவேதான் யோவான் அவரை சுட்டி காண்பித்து யோவான் 1:21 வாசிக்கும் பொழுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அவன் அறிவிக்கப்படுகிறான். பாரங்கள் எல்லாம் கொடிய பாரம். என்ன பாரம் என்று சொன்னால் பாவமான பாரம் தான். அந்த ஒரு மனிதனை அக்னி கடவுளுக்குள்ளே தள்ளக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒன்று பாவமானது. அந்த பாவத்தை எந்த உற்சாகம் உறவினரும் சுமக்க முடியாது. மனைவியின் பாவங்களை சுமந்து கணவன் முன்வர மாட்டார். கணவனுடைய பாவங்களை சுமப்பதற்கு மனைவி முன்வர மாட்டார்கள். பெற்றோரின் பாவங்களை சுமப்பதற்கு பிள்ளைகள் வரமாட்டார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய தோள் உங்களுக்கு முன்னால் வருகிறது. அவர் உங்களுடைய பாவங்களை சுமப்பதற்கு தயாராக காணப்படுகின்றார். ஒரு கொடிய நோயின் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பத்திலே அவர் காணப்படும் பொழுது அந்த குடும்பத்தில் உள்ள மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு தெரிய வருகிறது, அவர் இப்படிப்பட்டதான ஒரு கொடிய நோயினாலே அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், நம்முடைய தகப்பனார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த பிள்ளைகள் அறிந்து விடுகின்றனர். அந்த நோயை பற்றி தெரிந்த பின்பு அந்த பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனாரை வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். என்றால் அந்த நோயானது தவறான பழக்கத்தின் காரணமாக வருகின்றதான ஒரு நோய். ஆகவே நம்முடைய தகப்பனார் தவறான பழக்கத்தினாலே இந்த நோயை அவர் பெற்றுவிட்டார். ஆகவே அந்த பிள்ளைகளானவர்கள் அந்த தகப்பனாரை ஒதுக்கி வைத்தனர். மனைவி தன்னுடைய கணவரை ஒதுக்கி வைத்தார். ஏனென்றால் நமக்கு துரோகம் செய்துவிட்டு இந்த நோயை வாங்கி கொண்டு வந்துவிட்டார் என்று அந்த மனைவி அந்த தகப்பனாரை தன்னுடைய கணவரை அவள் ஒதுக்கி வைத்தார். என்று சொன்னார், எந்த நோயையும் மற்றவர்கள் சுமக்க முடியாது, எந்த நோயையும் கணவருக்காக மனைவி சுமக்க முடியாது, எந்த பாவத்தையும் கணவருக்காக மனைவி சுமக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு தோல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய தோல். அந்த தோளிலே உங்களுடைய நோய்களை வைக்கும் பொழுது, உங்களுடைய பலவீனங்களை வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு வல்லவராக காணப்படுகின்றார். கிறிஸ்துவ இந்த நாட்களிலே நாம் சாபத்தினால் கஷ்டப்படுகிறோமா, அக்கிரமத்தினால் கஷ்டப்படுகிறோமா, பாவத்தினால் கஷ்டப்படுகிறோமா, நம்முடைய நோயினால் கஷ்டப்படுகிறோமா, எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய தோளிலே நாம் வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு வல்லவராக காணப்படுகின்றார். உங்களுடைய அனைத்து காரியங்களையும் அவர் சிறுதையிலே அவர் வெற்றி சிறந்தார். தன்னுடைய தோளிலே சுமந்து தன்னையே வழியாக ஒப்புக் கொடுத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி உங்களுக்காக அவர் வீட்டை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவர் மீது வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு அவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு வல்லவராக காணப்படுகிறார். அவர்களுடைய விடுதலை தேவன் தாமே நாம் தந்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இல்லாதவர்கள் நாம்